எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் அவர்களுடைய தலைமையில் மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல துறைகளிலும் சாதனை படைத்த பல சாதனை பெண்கள் வந்து கலந்துக்கிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியையும் தங்களுடைய கருத்துக்களையும் அதில் பகிர்ந்திருந்தாங்க. அந்த பெண்கள் எல்லாருமே இப்படி தமிழக வெற்றி கழகம் அந்த மேடையில் வந்து தங்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தையும் அவர்கள் வந்து பகிர்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா நடந்துச்சு. அதில் சில பேர் நிறைய பேர் இந்த சமூக வலைதளங்களில் உலவிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதாவது ஹைனாஸ், இந்த டீ கப்புகள், இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் வந்து சமூக வலைதளங்களில் உலவிட்டு இருக்குதுங்க. இதுங்க வந்து தங்களுடைய மேலான டாக்ஸிக்கான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அங்கே பற்றியா இந்த பெண் பேசுகிற வார்த்தையை கவனித்து பற்றியா, அது டைரெக்டாக விஜயை தான் குறிக்குது. தாவேக்கா மேடையிலே நின்றுக்கிட்டு விஜயவே அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் விஜய் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஒரு இஸ்லாமிய சகோதரி அவங்க கொடுத்த ரியாக்ஷனை பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் விஜய் என்னடா பண்ணுறதே தெரியாமல் உட்காந்துட்டு கையை பிசைஞ்சிக்கிட்டு சங்கடமாக நெளிஞ்சிட்டு இருந்தார். அதை பார்த்தீங்களா அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் பேசுனதை கவனிச்சிங்களா? என்ன பேசுகிறாரு? இதெல்லாம் வர்த்தே இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் வர்த்து இல்லைங்கிறாரு அப்படின்ட்டு இது ஒரு பக்கம். சரி, உங்களுடைய புரிதல் அவ்வளவா தான் இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அல்லது ஒவ்வொருத்தருடைய பார்வை வெவ்வேறு மாதிரி இருக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். இதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம கடைசியாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை முதல்ல நான் பகிர்ந்துக்கிறேன். அது என்ன அப்படின்னா, சில பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க, ஏண்டா விஜய் ரசிகர்களே கூட, விஜய் அவர்களே ஆதரவாளர்கள் அல்லது தாவேக்கா தோழர்களே கூட உங்களவுக்குலாம் யாரும் முட்டு கொடுக்கலறாப்பா, நீங்கள் தானே விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அவங்களே கூட இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ விஜயை கேள்வி கேட்டாங்க, விஜய் வந்து திட்டினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்னடான்னா அப்போ கூட விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, அப்போ அவ்வளோ எவ்வளோடா காசு வாங்கினீங்க அப்படின்ட்டு சில பேர் கேட்டுக்கிறாங்க. நம்ம ஒன்று தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல நம்ம யாருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி யார் சார்பாகவும் நின்றுக்கிட்டு யாருக்காகவும் இங்கே பரிந்து பேச வேண்டிய தேவை நமக்கு இல்லை. நம்மளுடைய பார்வை இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். முழுசாக கேட்டுட்டு இது நியாயமா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். சரி, ரைட். என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய மனைவிக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு விவாகரத்து பிரச்சனை, அல்லது விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களுடன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இந்த ஒரு நிகழ்வு, இது எல்லாமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்திருந்தா, அதாவது இந்த தேர்தலை ஒட்டி நடக்காமல் வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எலெக்ஷனுக்கு பின்னாடியோ அல்லது இன்னொரு ஒரு 2 வருஷத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ நடந்திருந்தா கூட சரிப்பா, இது எதாச்சும் தான் நடந்திருக்குது, உண்மையாகவே ஏதோ 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது. அப்போது சங்கீதா அவர்கள் தங்களுடைய ஒரு தரப்பு கருத்தை சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், பார்த்துட்டு அவங்க என்னவாது முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் இது நடக்கக்கூடிய நேரம், இது நடக்கக்கூடிய இந்த பேட்டர்ன், இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு கோர்ட்ல பெட்டிஷன் போட்டது, அந்த செய்தியை ஊடகங்கள் வெளியிட்டது, குறிப்பாக சன் டிவி வெளியிட்டது 27ஆம் தேதி இல்லையா? அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, ஒரு பேசு பொருளாச்சு. கரெக்டா? ஆனால் பாருங்க, 23ஆம் தேதியே திமுகவுடைய எம்எல்ஏ 1000 விளக்கு தொகுதின்னு நினைக்கிறேன், 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழிலன் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. ஆஃப் பீட் ட்வீட் அப்படின்னு போடுறாரு. ஆஃப் பீட்னா என்ன? வழக்கத்திற்கு மாறான அப்படின்ற மீனிங்கில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. சரி, ரைட்டு, வி வில் ஹேண்டில் த சிச்சுவேஷன் அப்படின்னா என்ன, இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போடுறாரு. அது என்ன கிளிப்புன்னு நீங்களே பாருங்க. சங்கீதா, காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி, வாழ்க்கையில் அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகண்டா. பார்த்துக்கிட்டீங்களா? சங்கீதான்ற பேர் அடிபடுதா? சங்கீதா ஒரு தடவை பூ உதிர்ந்துச்சுன்னா இன்னொரு தடவை பூக்காதுன்ற மாதிரி ஏதோ ஒரு டயலாக்னு வச்சுங்களேன். அதுக்கு கீழே ஒரு உடன்பிறப்பு ரிப்ளை பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா, சங்கீதா இஸ் எமோஷ்னலி அட்டாச்ட் த ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. அப்போது சம்மந்தமே இல்லாமல் 23ஆம் தேதி சங்கீதான்ற பேரை உள்ளே கொண்டு வரத்துக்கும் அதுக்கு கீழே ஒரு உடன்பிறப்பு வந்து சங்கீதா இஸ் எமோஷ்னலி அட்டாச்ட் த ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை, அதாவது விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் இடையே நடக்க போகிற இந்த விஷயத்தை முன்கூட்டியே உணர்ந்தவர்கள் யார் அப்படின்னா, இந்த திமுக எம்எல்ஏவும் அந்த திமுக ஐடி விங்கில் செயல்படக்கூடிய உடன்பிறப்புகளும். அப்போது சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்ச அந்த விவாகரத்து பெட்டிஷன் வெளியானது 27ஆம் தேதி, ஊடகங்கள் அதை வெளியிட்டது 27ஆம் தேதி. ஆனால் சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் போயிட்டு இந்த விவாகரத்துக்கு உண்டான எல்லாமே சைன் ஆனது 24ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்படுது. 24ஆம் தேதி தான் கோர்ட்டில் வந்து இது சைன் ஆகுது. அப்போ 23ஆம் தேதியே இந்த திமுகவுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்காக இருந்தாலும் சரி, அல்லது அந்த திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் வெளியானது எப்படி? ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் சங்கீதாவை அவங்க உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவையும் இல்லை. ஆஃப் பீட் ட்வீட் அப்படின்னு போட்டு அதே மாதிரி வி வில் ஹேண்டில் த சிச்சுவேஷன் அப்படின்னா என்ன, இந்த விஷயத்தை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு திமுக எம்எல்ஏ மறைமுகமாக சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு?
அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல இயங்குது. கரெக்டாக இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் இதை நம்ம வெளியிட்டா இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு திட்டமிட்டு இதெல்லாம் நடத்தப்பட்டதா என்கிற சந்தேகம், என்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்லைப்பா, இதெல்லாம் ரொம்ப எதேச்சா பண்ண மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல் பார்வை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது ஏன் நம்ம இதை ஒரு பர்சனலான இஷ்யூவாக பார்க்காம இதை ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த கொஞ்சம் சேர்த்து கவனிச்சு பாருங்க. என்ன தெரியுமா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஒட்டுமொத்த மீடியாவும் அல்லது ஒட்டுமொத்த மக்களுடைய கவனமும் விஜய் மேலே திசை திருப்பப்பட்டுருச்சு. எல்லாருமே விஜய் மேலே நெகட்டிவிட்டி, விஜய் இப்படி பண்ணிட்டாரு, பெண்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, மனைவிக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இவரெல்லாம் ஒரு மனுஷனா, இவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு இவன் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன், இவன் ஒரு ஆணாதிக்கவாதி, திமிர் பிடிச்சவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதங்கள் முழுக்க போயிட்டு இருக்குதா ஒரு பக்கம். ஓகேவா? இது ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டாவது, திமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கும்பன்சி, அதை பற்றி இப்போ யாராவது பேசுகிறாங்களா? மக்கள் பொது விவாதமோ அல்லது ஊடகங்கள்லையோ அதை பற்றி விவாதங்கள் நடத்தப்படுதா? இல்லை. அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இந்த ஒரு இஷ்யூவை ஒன்று விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ஆதரவை, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆதரவை உடைக்கிறதுக்காக வேண்டி கரெக்டாக தேர்தல் நேரத்தில் இந்த விஷயத்தை எடுத்து திமுக பயன்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இதை ஒரு டூலா, இதை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டு திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கும்பன்சியை மூடி மறைக்கிற வேலையை திமுக பண்ணுதா அப்படிங்கிறது ரெண்டாவது சந்தேகம். ஓகேவா? மூணாவதா இன்னொன்று சேர்த்து நடந்துட்டு இருக்குது, அதையும் நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்க. ஊடகங்களில் திமுக பற்றிய விளம்பரங்கள் சின்ன விஷயத்தை எடுத்துக்காங்க. ஒன்றும் இல்லை, காங்கிரஸுடனான பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியே வர்றாரு, வெளியே வந்து ஊடகங்களை பார்த்து இப்படி கை காட்டிட்டு இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு. அது பயங்கரமாக வைரல் ஆகுதுன்னு சொல்கிறத விட அது ஆர்கானிக்காக வைரல் ஆகலை, ஆர்டிஃபிஷியலாக வைரல் ஆக்கப்படுது. எதை வச்சு நீ சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னொரு திருமண நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் பேசும்போது இதை பற்றி பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, நான் எதேச்சியாக ஒரு ஆக்ஷன் பண்ண இப்படி சமூக வலைதளங்களில் அது பயங்கரமாக வைரல் ஆச்சு அப்படின்ட்டு. யார் இப்போ வைரல் பண்ணது? யார்? மற்ற கட்சிக்காரங்க யாருமே அதை வைரல் பண்ணலையே. அப்போ திட்டமிட்டு அது வைரல் ஆக்கப்பட்டது. அப்புறம் இதே வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் டிடின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஆங்கர், அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில், அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குற சாம்பார் கையில் ஊற்றி நக்கிட்டு அட்டா உலகத்தில் இந்த மாதிரி நான் சாம்பாரை பார்த்ததே இல்லை, நான் திருப்பி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே படிக்க போகிறேன்னு சொன்னேன் இந்த டிடி. இவங்க வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு, சார் அந்த ஆக்ஷன் அதை எங்களுக்காக ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னு அவரும் எந்திரிச்சு அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தாருல்ல, பார்த்தீங்கல்ல. அப்போது 3 விஷயம் ஒரே சைமல்டேனியஸாக நடக்குது. அதே சமயத்தில் கூடவே இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், அதாவது நாங்குநேரில் நடந்த அந்த கொலை, இன்னொரு இடத்துல நடந்து விரட்டி கஞ்சா பதில் வெட்டினாங்களே, அதாவது பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெட்டினாங்களே அந்த ஒரு கொலையாக இருக்கட்டும், இப்படி இப்போ கான்டெம்பரரியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமூக அவலங்கள், திமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய, திமுகவுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்துட்டு இருக்கிற இந்த சமூக அவலங்கள், இதை பற்றியெல்லாம் இந்த ஊடகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது? சும்மா கடமைக்கு 1 வரி 2 வரியில் செய்தி போட்டு அப்படியே கடந்து போயிடுதா? இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே அரசுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. ஏன்னா முழுக்க எல்லாரோட ஃபோக்கஸும் டிஎம்கே மேலே இருந்துச்சு. சுற்றி என்ன நடக்குதுன்றதை பார்த்து திமுகவை கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி திமுக இத்தனை நாள் பண்ண அவர்கள் ஆட்சியில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றாமல் போனது, இது எல்லாத்தையுமே அவங்கள நோக்கி கேள்வி கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே விஜய் பக்கம் திருப்பிட்டு திமுக அப்படியே கூலாக தங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்குதா? அப்போ இதனால தான் இதை நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது, விஜய் மேலே இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி வருது அப்படின்றத இப்போ அதனால தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் ஒருவேளை திமுக தன்னுடைய ஆன்டி இன்கம்பன்சி, தன் மேல் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே மடை மாத்துறதுக்காக விஜய் இந்த இடத்துல பலிகடா வாக்கப்படுகிறாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. அந்த சந்தேகம் உங்களுக்கு வரல அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு அரசியல் புரியல, அல்லது அரசியல் புரிஞ்சும் நீங்கள் வேணும்னே புரியாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று நக்கீரன் பிரகாஷ், தாமோதரன் பிரகாஷ் நக்கீரன் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட் போடுறாரு? வீட்டு சிறையில் சங்கீதா, விஜய் திட்டி அடித்து காயப்படுத்தி கண்ணீரும் கம்பளையுமாக சங்கீதாவை மேல் மாடியில் பூட்டி வைத்துள்ளார். எல்லாம் த்ரிஷாவின் தலையணை மந்திரம். விவாகரத்து விவகாரம் அம்பலப்பட்டதால் ஏற்பட்ட கோபம். யாராவது விஜய் ரசிகர்கள் சங்கீதாவை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு டிஎன் போலீஸ் அட்டாக் பண்ணியிருக்காப்புல நக்கீரன் பிரகாஷ். அதாவது வீட்டு சிறையில் சங்கீதாவை அவர்களை வச்சு விஜய் அவர்கள் அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தினாராம். யாராவது விஜய் ரசிகர்கள் போய் அவரை காப்பாற்றணுமா? இது நக்கீரன் பிரகாஷோட ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு பக்கம் பாருங்கள், சன் டிவியில் ஒரு நியூஸ் வெளிவருது. என்ன அப்படின்னா,
சங்கீதா மனு. விவாகரத்திற்கு பிறகு வேறு வீட்டிற்கு செல்லும் வரை நீலாங்கரை வீட்டில் தங்க விஜய் தன்னை அனுமதிக்க உத்தரவிடக் கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா புதிய மனு தாக்கல். இது ரெண்டில் எதுப்பா உண்மை? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் ஒரே ஓனர் வளர்க்குற எம்ப்ளாயீஸ் தானே, 2 பேருக்கும் ஸ்கிரிப்ட் ஒன்று தானே, அப்படின்னும் போது எதுக்கு மாற்றி மாற்றி இந்த மாதிரி செய்தி போட்டுட்டு இருக்கிறீங்க? ஒருத்தர் என்னடான்னா விஜய் வீட்டுக்குள்ளே வச்சு அடித்து துன்புறுத்துறாரு, இன்னொருத்தர் என்னன்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே சங்கீதா அவர்கள் இப்போ தான் அனுமதி கேட்குறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கஸ்டமர் சில பேர் இருக்கிறாங்களே, அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? இந்த சாக்கடைகள், இந்த அண்டாக்கள், எப்படா ஏதாச்சும் விஜய் பற்றி நெகட்டிவான செய்தி கிடைக்கும், அது போட்டு வாயில் போட்டு அரைக்கலாம் அப்படின்ட்டு இந்த கறிவெட்டுற கடையில் இந்த கறிவெட்டுற கட்டையை சுற்றி தெருநாய்ங்க நாள் நின்றுட்டு இருக்கும்பாரு. வெட்டும் போது ஏதாச்சும் ஒரு எலும்பு துண்டு பீஸு செதறி வந்து விழுந்துச்சுன்னா கப்புன்னு போய் கவிக்கலாம் அப்படின்றத காத்துக்கிட்டு இருக்கும்பாரு தெருநாய்கள். அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, விஜய் பற்றி ஏதாச்சும் நெகட்டிவிட்டி வராதா அப்படின்ட்டு. அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா? எதரா போடுறது? ரெண்டுமே நல்லா இருக்குது. ஒன்று என்னடானா விஜய் வந்து தன்னுடைய மனைவியை அடித்து துன்புறுத்துகிறான், சைக்கோ, பேசுறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னொரு பக்கம் என்னடான்னா தன்னுடைய மனைவி பாவம் தங்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிட்டு வீட்டில் தங்கிறதுக்கு போய் அனுமதி கேட்குறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு சைக்கோவாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லலாம். இதுவும் நல்லா இருக்குது. ரெண்டில் எதை பேசுறது அப்படின்ட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல பேசி வச்சுக்கணும். 2 பேரும் ஒரே ஓனர் தானே, அப்போ 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி செய்தியை போடணும், சரியா? இல்லைனா இந்த தெருநாய்கள், சாரி, இந்த சாக்கடைகள், இந்த அண்டாக்கள் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் இதுக்கு மேலே செய்தி போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க, அவர் தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா இதில் இன்னொரு சமாச்சாரம், முக்தார் அப்படின்ட்டு ஒரு நபர் இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நபர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோ நான் பார்க்கல, அந்த விடுங்க. அந்த ஜந்துவோட வீடியோவை பார்க்குற அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது, அதை பார்க்குற அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது. அந்த தம்ப்நெயில் மட்டும் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் போட்டிருந்தாப்புல, அதை நீங்களே பாருங்கள். இந்த முக்தாரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பெருசாக இந்த நபரை பற்றி விவாதிக்கிறதுக்கோ அல்லது இதுக்காக நேரம் செலவிடுறதுக்கோலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. என்ன அப்படின்னா, இப்போ திமுக ஒருத்தர் வீழ்த்தணும் அப்படின்னா அது சில ஆயுதங்களை வச்சிருக்குது. அந்த ஆயுதங்களை வச்சு அவங்கள தாக்கும். அது கல்லாக இருக்கலாம், அது கட்டையாக இருக்கலாம், அல்லது கம்பியாக இருக்கலாம், கத்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் திமுக கிட்டே இருக்குது. அந்த வகையில் இது எப்படிப்பட்ட ஆயுதம் தெரியுமா? இப்போ ரோட்டில் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க, எல்லா ஆயுதத்தையும் வச்சு தாக்கியாச்சு, எல்லா ஆயுதமும் அங்கங்கே விழுந்து போச்சு. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எதுவுமே காணும், ஆயுதமே இல்லை கையில். பார்த்தா ரோட்டு ஓரத்தில் ஏதோ ஒரு மனுஷன் சாணி போட்டு போயிருக்கிறான். சரி, இல்லாததுக்கு, எந்த ஆயுதமே இல்லாததுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மனுஷ சாணியை தூக்கி ஆயுதமாக பயன்படுத்தி அந்த ஆளை தாக்கும், தன்னுடைய எதிரியை திமுக தாக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் தான் இந்த முக்தார். எதுக்குமே தகுதியற்ற, வாழ தகுதியற்ற ஒரு நபர். அந்த திமுக கடைசியாக எதுவுமே இல்லாத பட்சத்தில் ரோட்டோரத்தில் கடந்து இருக்கிற ஆயுதத்தை தூக்கி அடிக்குது பாருங்க, அந்த நபர் தான் முக்தார். தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த நோன்பு காலத்தில் நீ ஒரு இஸ்லாமிய நபர், அல்லாவை ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு நபர் அப்படின்னும்போது இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை செய்வது ஹராம் அப்படின்ட்டு உங்கள் மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? இந்த நேரத்துலையும் கூட, இந்த ரமலான் மாதத்தில் கூட நீ ஏற்கனவே உன் மேலே என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, லேகிய வியாபாரின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது லேகியம் விற்கும்போது முழுசாக எல்லா லேகியத்தையும் விற்காமல் அதில் கொஞ்சோண்டு எடுத்து முழுங்கி போட்டு இந்த மாதிரியான சேட்டைகளை செஞ்சுட்டு இருக்கிற நபர் நீ அப்படின்ட்டு உன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இந்த ரமலான் மாதத்தில், இந்த புனித மாதத்துலையும் கூட லேகியத்தை தின்னுபட்டு இந்த மாதிரி வேலையை தான் நீ பார்த்துட்டு இருப்பியாடா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இப்போது சன் டிவியோட நியூஸ் கார்டை எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொரு வாட்டியும் விஜய் அவர்கள் மேலே இருக்கிற வன்மத்தை கக்கிறதுக்காக வேண்டி டிசைனாக நியூஸ் கார்டு போடுறது இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க விஜய் அவர்கள் மேலே கண்ணா பின்னான்னு சேர்த்த வாரி இறச்சிக்கிட்டு, குறிப்பாக இந்த ஊடகங்கள், இந்த நக்கீரன், இந்த சன் டிவி, இந்த முக்தார், இது போன்ற ஊடகங்கள் எப்படி செயல்படுதோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் செயல்பட்டு இருக்குது ஒரு கட்சி இல்லையா? அது எந்த கட்சி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிப்பா, இப்போ சன் நியூஸ் போடுற நியூஸ் கார்டு எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு விஜய் அவர்களை கேவலப்படுத்திட்டு இருக்கிற நீங்கள், ஒரு காலத்தில் சன் நியூஸ் எப்படிப்பட்ட நியூஸ் கார்டுகளை உங்களுடைய கட்சி தலைவருக்கு எதிராக போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? ஆனாலும் கூட அவர்கள் பண்ணுற அதே வேலையை நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா பேசாமல் உங்கள் கட்சி பேரை சன் நியூஸ் கட்சி, நக்கீரன் கட்சி அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிங்க. அதே மாதிரி இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, விஜய் இப்படி பேசிட்டாரு அப்படின்ட்டு. நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு இப்போ வரேன். என்னது, இந்த மகளிர் தின விழாவில் விஜய் என்ன சொல்லிட்டாரு, வர்த்தே இல்லை அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாருன்னா எவ்வளோ ஒரு ஆணாதிக்க திமிர் இருக்கும் அப்படின்ட்டு. ஒரே ஒரு உதாரணம் உங்ககிட்ட என்ன கேட்குறேன். அந்த டைமில் அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவன் கேள்விகளை வந்து கேட்கும்போது, அந்த நடிகையை பற்றி கேட்கும்போது அவர் பேசிய வார்த்தைகளை எல்லாம் மறந்துட்டீங்களா? அவர் என்னென்ன பேசுகிறாருன்றதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் இப்போவும் அந்த வார்த்தைகளை நான் சொல்ல போகிறதில்ல, அதை நான் விமர்சிக்க போகிறதில்ல. ஏன்னா அப்போயும் நான் அதை விமர்சிக்கலை, இப்போயும் நான் விமர்சிக்க போகிறதில்ல. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
அது எவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய விமர்சனம் ஆச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி அவருடைய மனைவி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வேறு ஆளை கிடைக்கலையான்ற மாதிரி சொன்னாருன்ற மாதிரிலாம் அவர் பேசின வார்த்தைகள் எவ்வளோ பெரிய சர்ச்சை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? ரைட்டு, தொடர்ச்சியாக ஒருத்தங்க நெருக்கப்படும் போது, அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் ஒருத்தங்க மேலே வரும்போது சில நேரங்களில் வார்த்தைகள் தடுமாறி வரும். அதை வந்து முழுக்க அவங்க உணர்ந்து அந்த அர்த்தத்தை நினச்சிக்கிட்டு தான் அதை சொன்னாங்கன்றது அர்த்தம் இல்லை. அந்த ஒரு ப்ரெஷரில், அந்த ஒரு நெருக்கடியில் சில நேரங்களில் வார்த்தைகள் தடுமாறும் அப்படிங்கிறத நான் அந்த நேரத்துலையும் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போவும் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. என்ன சிச்சுவேஷன்? மிக நெருக்கடியான நேரம். எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இவ்வளோ நாள் விஜய் அவர்கள் இருந்த மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, பெண்களுக்கு இருந்த வரவேற்பு, இப்படி ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு ஃபாலோவிங். கரெக்டாக தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு குண்டு போட்ட மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் மனசில் நெருக்கடி ஏற்படும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்பேலன்ஸ், எமோஷனல் இன்பேலன்ஸ்ன்றது வர்றது இயல்பு. அந்த நேரத்தில் சில வார்த்தைகள் வர்றதும் இயல்பு தான். அதுக்கு ஒரு வார்த்தைக்கு நம்ம மீனிங் கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த அர்த்தத்தில் தான் விஜய் சொன்னார், இந்த அர்த்தத்தில் தான் வர்த்தல் அப்படின்ட்டு விஜய் சொன்னார் அப்படின்னு சொல்கிறது வேணா அது நம்மளுடைய விருப்பமாக இருக்கலாம். நான் என்னவா பார்க்குறேன், அல்லது இதை இப்படி கூட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது என்னுடைய பிரச்சனை, இதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம மக்கள் பணியை நம்ம செஞ்சிட்ருப்போம். இது இவ்வளோ பெரிய மக்கள் பணிக்கு நடுவில், நம்ம தேர்தலை சந்திக்க போகிற இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நடுவில் இந்த ஒரு சின்ன பிரச்சனைங்கிறது ஒரு வர்த்தல்ல அப்படின்ற மீனிங்கில் விஜய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா பேசக்கூடிய அந்த நபருடைய அந்த ப்ரெஷர், அந்த டென்ஷன், அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு வார்த்தையை எடை போடணும். சும்மா பேசிட்டாருன்றதுக்காக வேண்டிய ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம மொத்தமாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது, மொத்தமாக முத்திர குத்துறதுன்றது அது வந்து தவறான போக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி பேசும்போதும் நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். விஜய் அவர்கள் இப்போ இப்படி பேசும்போதும் நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் வந்து சும்மா வந்து விஜய்க்கு நீ முட்டு கொடுக்குற, விஜய் ரசிகர்கள் கூட அவங்க வந்து திட்டுறாங்க, நீ வந்து முரட்டு முட்டு கொடுக்குற, அப்படி கிடையாது. இந்த நேரத்தில் நடக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம பொலிட்டிக்கலாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால நான் அப்படி பார்க்குறேனே தவிர, மற்றபடி யாருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய தேவையோ, யார் சார்பாக நின்றுக்கிட்டு இன்னொருத்தர் எதிர்க்க வேண்டிய தேவையோ எனக்கு இல்லை. உங்களுக்கு வேணால் வேறு மாதிரியான தேவைகள் ஏதாவது இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. திமுகவுக்கு அடி விழுது, இந்த அடியை நம்ம இப்போ வேறு பக்கம் திருப்பி விடணும், இல்லை வேறு பக்கம் திரும்பல, திமுகவுக்கு மட்டும்தான் அடி விழுது, அதில் நம்மளும் கொஞ்சம் வாங்கி நம்மளும் கொஞ்சம் அடியை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தேவை உங்களுக்கு இருக்குதா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இந்த நேரத்தில் எலெக்ஷன் கிட்ட வர நேரத்தில் எல்லாருடைய ஒரே நோக்கம் திமுக வேணுமா வேணாவா அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனோட ஒரே டார்கெட். அப்போது திமுக வேண்டாம் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குதுன்னும் போது அதை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் வேலை செஞ்சுட்டு இருக்குது. திமுக இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உருண்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய புரியல. சரி, ஓகே, என்ன இருந்தாலும் யாருடைய நோக்கம் என்ன ஏன் அப்படின்றத காலம் வெளிப்படுத்தும். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.